KUTTYMA குட்டிமா TAMIL தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் டொனேட். இது பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் பிலிம். இந்த படத்தோட திரை விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்க நண்பர்கள் உறவினர்கிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லுங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் பிலிம் டொனேட், இங்கிலீஷ்ல டைட்டில் வச்சிருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தோட இயக்குனர், புதுமுக இயக்குனர் கோபிகாந்தி அவர்கள் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 2-3 படங்கள்ல நடிச்சிருக்காரு, தயாரிச்சிருக்காரு. இதை மட்டும்தான் பாத்தீங்கன்னா கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கி தயாரிச்சிருக்காரு. டொனேட்னு எதுக்கு டைட்டில் வச்சிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, அவர் சொன்ன விளக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் போன்ல பேசும்போது இந்த படத்தை ஆஸ்கார் விருதுக்காக நான் அனுப்ப போறேன், சில விருதுகளுக்கும் அனுப்ப போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதனாலதான் பொதுவான ஒரு டைட்டில். டொனேட்னா என்ன பண்றதுன்னா நன்கொடை, டொனேஷன் அப்படிம்போங்களா. அதனால அந்த மாதிரி ஒரு டைட்டில் வச்சுட்டாரு. அந்த டைட்டிலுக்கும் கதைக்கும் சம்மந்தம் இருக்கான்னு பார்க்கலாம். இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாமக்கல் மாதிரி ஒரு ஏரியா, திருச்செங்கோடு மாதிரி ஒரு ஏரியாவில் ஒரு பிச்சைக்காரர் இருக்காரு. அவர் இந்த மாதிரி பிச்சைக்காரனா என்ன பண்ணுவாங்க, அவங்க இந்த பிச்சை எடுத்து சாப்பிடுவாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது அவர் நிறைய பேர் சாப்பாடு போட மாட்டேங்கிறாங்க. அவருக்கு வாய் பேச வராது, காதும் கேட்காது. இப்படி இருக்க சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு பாப்பா, பணக்கார வீட்டு பாப்பா டெய்லியும் சாப்பாடு கொடுக்குது. இப்படியே போயிட்டு இருக்கு அவருடைய வாழ்க்கையில். அந்த பணக்கார வீட்டு பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா, பாப்பாவோட அம்மா அப்பாவுக்கு ஆக்சிடென்ட்ல சில பாதிப்பு ஏற்படுது. அந்த பாதிப்பு ஏற்பட்டுனா அதுக்காக இந்த பிச்சைக்காரர் பார்த்தீங்கன்னா அவருடைய உறுப்புகளை தானமா கொடுத்து அவங்கள காப்பாத்துறாரு. இந்த குழந்தைக்காக அவங்க அம்மா அப்பாவுக்கு உறுப்புகளை கொடுத்து தானமா கொடுத்து டொனேட் பண்ணி அவங்க அம்மா அப்பாவை காப்பாத்துறாரு. இதுதான் இந்த ஷார்ட் பிலிமோட கதை, திரைக்கதை. இது பார்த்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜுக்குமே பொருந்தக்கூடிய ஒரு கதை. அதாவது சைலண்ட் ஷார்ட் பிலிம் மாதிரி தான் எடுத்திருக்காரு. பின்னணி இசை மட்டும் இருக்கு. இதில் நடிச்சவங்க என்னன்னா, அந்த குட்டி பாப்பாவா இருக்கட்டும், இந்த பிச்சைக்காரனா இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க கேரக்டரை அழகா பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 18 நிமிஷம் ஓடக்கூடிய ஷார்ட் பிலிம் இது. குமரஞ்சி அவர் தான் அந்த படத்தோட ஒளிப்பதிவாளர். அவருடைய ஒளிப்பதிவுமே பார்த்தீங்கன்னா அழகா யதார்த்தமா அவங்கள ஒளிஞ்சு படம் பிடிச்ச மாதிரி அழகா படம் பிடிச்சிருக்காரு. நீங்க டைம் கிடைக்கும் போது யூடியூப் சேனல்ல பாருங்க. டொனேட் ஷார்ட் பிலிம் நடிச்சீங்கன்னா யூடியூப்ல வரும். ஃப்ரீயா இருக்கும்போது பாருங்க. இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஓவராலா பார்க்கும்போது ஓகே, ஒரு தடவை பார்க்குற மாதிரி தான் இருக்கு. நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காரு கோபிகாந்தி அவர்கள். சோசியல் மெசேஜ். நிறைய அவார்டுகளும் கிடைக்கலாம். என்ன அவார்டு கிடைக்குங்கிறது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். நான் பண்ண இந்த ரிவ்யூ, டொனேட் ஷார்ட் பிலிம் ரிவ்யூ, திரை விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும், ரசிகர்களுக்கும், பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.